வாழ்விலே பயங்கள் வருகின்ற பொழுது, என் குடும்பத்திலே துன்பங்கள் வருகின்ற பொழுது, என் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, எனக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் பொழுது, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லாத பொழுது மட்டும் என் ஆண்டவரை நான் தேடுகின்றேனா? அல்லது எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு துணையாக இருந்து, எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து, எனக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து, என் வாழ்விலே குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தின் திறவுகோலை கொடுத்தது போல, பேதுருவே உன் நீதான் பாரு, உன் மீது திருஅவையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இயேசு கிறிஸ்துவை யார் என்று பேதுரு அறிக்கையிட்ட காரணத்தினால் பேதுருவுக்கே பெயரை மாற்றி அவருடைய அடையாளத்தை மாற்றினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய ஒரு அடையாளம், செல்வம் அதிகமாக வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அடையாளம், நன்றாக படித்திருப்பவர்களுக்கு அடையாளம், நல்ல செல்வம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு அடையாளம் என்று உலகத்தின் அடையாளம் வேறு, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கின்ற அடையாளம் வேறு. இறைவன் நம்மை பார்த்து கூறுகின்ற ஒரே வார்த்தை, நீ என்னுடைய அன்பு பிள்ளை. நான் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிள்ளையாக மாற ஆசைப்படுகின்றேனா? நான் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிள்ளையாக மாற வாழ ஆசைப்படுகின்றேனா? இவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரே கேள்வி, இயேசு உனக்கு யார்? ஒவ்வொரு நாளும் திருமொழியின் வழியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கின்ற நாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாலும் நம்புகின்றோமா? நமது வாழ்விலே இறைவனுடைய செயல் இருக்கின்றது என்பதை விசுவசிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு யார் என்பதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அவர் நமது அடையாளத்தை மாற்றுகின்றார். இவ்வுலக பார்வையிலே இருக்கின்ற அந்த சிந்தனைகளை, இந்த உலக பார்வையிலே இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மாற்றி நம்மை அவருடைய அன்பு பிள்ளையாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. ஆகவே பிரியமானவர்களை, நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவா, இந்நாள் வரையில் பலவிதமான செயல்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றேன். இது நாள் வரையில் என் குடும்பத்திலே பலவிதமான அருள் அடையாளங்களினால் நிரப்பி என்னை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றேன். என் உள்ளத்திலிருந்து நான் உனக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றேனா? என் உள்ளத்திலிருந்து நான் உன்னை துதித்திருக்கின்றேனா? என் உள்ளத்திலிருந்து நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகள் என கூறியிருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் உண்மையாகவே பல செயல்களை செய்யக்கூடியவர். இன்று அந்த சீடர்களை பார்த்து கேட்டது போல நம்மையும் கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருள் அடையாளங்களை, தன்னுடைய வல்லமையை கொள்வதிலே தாமதித்தாலும் அது நமக்கு தேவை என்றார். அந்த விண்ணப்பம் நமது வாழ்விலே நடந்தால் அது நமக்கு தேவையில்லை என்றால் அவர் தாமதிக்கலாம், நமக்கு கொடுக்காமல் போகலாம். ஆனால் இறைவன் நினைத்தார் என்றால் ஒரு நொடி பொழுது, இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் கேட்டது போல, நமது கண்ணுக்குள், நமது அறிவிக்குள், நமது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவர்தான் கடவுள். கடவுள் என்பவரை ஒரு வரையறைக்குள் நாம் வைத்திருக்க முடியாது. இவர்தான் கடவுள், இப்படிதான் செயலாற்றுகிறார் என்று நாம் சொன்னோம் என்றால் அவர் உண்மையாகவே கடவுள் இல்லை. ஏனென்றால் நமது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர்தான் கடவுள். அத்தகைய கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சில நிமிடங்கள் மௌனமாக, ஆண்டவரே, நீ எனக்கு யார்? என் வாழ்விலை எப்படி செயலாற்றுகின்றேன்? இயேசுவை பற்றி அறிவது வேறு, அந்த அறிந்த இயேசுவை வாழ்வது வேறு. இயேசுவை பற்றிய அறிவு நமக்கு வேண்டாம், அந்த இயேசுவை பற்றி அறிந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் நாம் வேண்டும், நமக்கு வேண்டும். இயேசுவாக மாற, இயேசுக்கிட்ட செபிக்காம இயேசுவே வேண்டும் என்று நாம் செபிப்போம்.